ஹலோ மக்களே, வீக் ஆஃப் ஃபேன்ஸ் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி மகாநதியிலேருந்து விஜய் காவேரிக்கான ப்ரொமோ வந்துருச்சு. அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் காவேரி கோவமாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். அவர் வந்துட்டாரா தாத்தா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் 2 பேரும் கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க உனக்காக விஜய் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே காவேரி போகிறாங்க. போயிட்டு விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் வந்து விஜய்கிட்ட கேட்குறாங்க, வெண்ணிலா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நல்லா இருக்காங்க, இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லிகிட்ருக்காரு. காவேரி அதை விருப்பம் இல்லாமல் கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு விஜய் வந்து சொல்லிகிட்ருக்கிறாரு. அதுக்கப்புறமா எந்திரிச்சு காவேரி எந்திரிச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க, உள்ளே போயிடுறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாரு, பொண்டாட்டினா இப்படி தான் இருக்கும் போல், யாராவது இடையில வந்துட்டாங்க அப்படின்னா பொசசிவ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவரை ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. கண்டிப்பாக ஆயிடுவாங்க தான், யாராவது கூட வந்துட்டா. அதுக்கு விஜய் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த ப்ரொமோ விடுறதுக்கு ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இன்னி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. காவேரி வந்து விஜய்கிட்ட வந்து என்ன பேசுவாங்க ஏது பேசுவாங்க அப்படிங்கிறதுக்கு சமாதானப்படுத்துறதுக்கு வெளியில் போகணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கார் இல்லையா விஜய். பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ரொமோவில் நமக்கு நிறைய விஷயம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான். ஒரு வழியாக ப்ரொமோ வந்துருச்சு. விஜய் காவேரிக்கான ப்ரொமோ. வீக் ஆஃப் ஃபேன்ஸு ஹாப்பி ஆயிருங்க அப்படிங்கிறதுக்கு மட்டும் நம்ம பதிவு பண்ணிட்டு. ஆனால் இந்த ப்ரொமோ நல்ல ப்ரொமோங்க, தரமான ப்ரொமோ. ஏன் அப்படின்னா காவேரிக்கிட்ட வந்து விஜய் பேசணும் அப்படிங்கிறது தானே. விஜய் வந்து தான் பேசியிருக்காரு. ஃபோன் மேட்ரு இன்னும் தெரிய வரல, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. காவேரி எந்திரிச்சு போகவுமே விஜய் வந்து அதை எப்படி கேஷுவலாக தானே ஹேண்டில் பண்ணுறாரு, அதனால் மெச்சூர்டாக இருக்கார் அப்படிங்கிறது தான் அதிலேருந்து தெரிய வருது. பார்க்கலாம் அடுத்தடுத்து எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ப்ரொமோ ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதான். செம்ம ப்ரொமோ அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பதிவு பண்ணணும். ப்ரொமோ வரலன்னு சொன்னதுக்கு நல்லாயிருக்கு, சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள்.